வந்துருச்சான். இயேசு யாருக்கு தூரமா இருக்கிறாரோ அவங்க கிட்ட இருள் வந்துடும். எதை கொண்டு வருவதற்கு? கர்த்தர் உங்க உள்ளத்தை எதை சொல்லி சந்தோஷப்படுத்திருக்கிறாரோ, எதை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணிருக்கிறாரோ அது பக்கமா உங்களை திருப்பாதபடிக்கு அவன் அந்த இருளை காண்பித்து உங்களை கர்த்தர் சொன்ன காரியத்தை மறக்க பண்ணுவதற்கு. அல்லேலூயா. அக்கறைக்கு போச்சொன்னது கர்த்தர் தான். வாசிங்க என்ன நடக்குது. பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்க? 3-4 மைல் தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க. கவலை வருது, கண்ணீர் வருது, ஒரு நெருக்கம் வருது. இருள் வந்துருச்சுன்னா, இயேசு தூரமா இருந்தார்னா இங்க இதெல்லாம் வரும். அல்லேலூயா. வாசிங்க. இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு இயேசு இவங்களை அனுப்பிட்டு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு தெரியுமா? இயேசு அக்கறைக்கு போங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். இயேசுவுக்கும் பிதாவுக்கும் ஒரு தொடர்பு அங்க இருந்தது. சீஷர்களுக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பு தூரமா போயிருச்சு. தூரமா போக 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 இவர்கள் மைல் கணக்கா தாண்ட கர்த்தரை எந்த மனிதன் ஒருத்தன் தூரமா தாண்டி போயிட்டே இருக்கானோ அவனை நோக்கி இருள் வர ஆரம்பிக்கும். அவன் தன்னுடைய முயற்சியை அவன் எடுக்க ஆரம்பிப்பான். தான் சுய பலத்துல என்னால எதையாவது ஒண்ணு செய்ய முடியும், என்னால எதையாவது ஒண்ணு பிரயாசம் எடுக்க முடியும்னு அவன் தன்னுடைய சுயபலத்துல எடுக்க ஆரம்பிப்பான். நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தரை தேடிக்கிட்டே இருக்கிறவங்க, கர்த்தரை சார்ந்து இருக்கிறவங்க நிறைய விஷயத்துல கர்த்தர்கிட்டே நிப்பாங்க. தான் எதையுமே செய்ய மாட்டாங்க, கர்த்தர் தருவார்னு காத்திருப்பாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் ஜெபத்தையோ கர்த்தருடைய காரியத்தையோ தள்ளிட்டு வச்சுங்களேன், எங்க போய் கடன் வாங்கி இதை செய்யலாம், யாருக்கிட்ட இருந்து இதை வாங்கினா இதை நடப்பிக்கலான்ற அடுத்த வேலையை நம்ம யோசிப்போம். கர்த்தர்ட்ட கேட்கிறவங்க, கர்த்தர்ட்ட நிக்கிறவங்க கர்த்தர் பாதையை திறக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். நீங்க கர்த்தர் சொல்றாரு காத்துரு, பணம் வர்ற வரைக்கும் காத்துரு, கர்த்தருடைய அபிஷேகம் வர வரைக்கும் காத்துரு. முதல்ல உன் ஜெப அறையில நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தேனா, கர்த்தருடைய வார்த்தை இறங்கி நீ போடான்ட்டார்னா நீங்க பெறப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்க படகுல வந்துருவாரு.